அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்களோட உமர். சமீபமா துரந்தர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய விருப்ப படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி யாருமே பேசலை நம்ம ஆளுங்க. ஸோ அதனால தான் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இஸ்லாமிய விருப்ப படங்கள் அப்படின்றது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இஸ்லாமிய விருப்ப படங்கள் அப்படின்றது ஒவ்வொரு காலத்துலேயும் எவல்யூஷன் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதாவது இவனுங்க பாகிஸ்தான் தீவிரவாதி, இந்த பாகிஸ்தான் வெறுப்பு அப்படின்னு சொல்லி இவனுங்க காமிச்சதே இவ்வளோ நாள் ஒரு இஸ்லாமிய விருப்பை தான் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து காமிச்சிருக்கானுங்க. இதை நான் சொல்லலை, மாரி செல்வராஜே ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அவரே இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் என்னை தாண்டி ஒருத்தன் ஒடுக்கப்படுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால கார்கில் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தூத்துக்குடி சார்ந்த ஒருத்தர் இறந்து போயிருந்த ஒரு ராணுவ வீரர். அப்போ அந்த ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த ஸ்கூல் மாணவர்களும் இந்த கிட்டத்தட்ட தேசபக்தி பெரிய உணர்ச்சி வசப்பட்ட பேரணியாக இருந்துச்சு. நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். நவாஸ் ஷெரீப் டவுன் எல்லாம் கத்திட்டு போயிட்டு இருந்தோம். இடையில யாரோ ஒருத்தன் துலுக்கன் டவுன் சொன்னான். அப்போ 25 பேர் அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு போய் சலசலப்பு வந்துச்சு. ஸோ அதில் வந்து பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு காமிச்சாலும் கெட்டவங்களுக்கு வந்து இஸ்லாமிய போர்வையை தான் போட்டு காமிச்சிருப்பானுங்க. பாகிஸ்தான் நேஷனலிசம், பாகிஸ்தான் தேசியம் அப்படின்ற ஒரு வாடை அவங்க மேலே எப்பயுமே அடிக்காது. ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு சாயலை தான் அவங்க மேலே பூசி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த தாடி டர்பின் எல்லாமே கொடுத்து ஒரு அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்களை காமிச்சிருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் முன்னேறி வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி படங்களையும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் ஒரு முஸ்லீம் ஆளை நிற்க வச்சிருவாங்க. ஒரு முஸ்லீம் பேரில் ஒருத்தரை நிற்க வச்சிருவாங்க. அந்த நல்லவங்க சைடு இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு கூட முஸ்லீம் அப்படின்றக்கான எந்த ஒரு அடையாளமும் அவர்கிட்ட இருக்காது. நீச்சு பண்ணியிருப்பாரு, 5 வேளை தொழ மாட்டாரு. ஆனால் அந்த வில்லன் சைடு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவான், 5 வேளை தொழுவான், தாடி வச்சிருப்பா, டர்பின் போட்டிருப்பா. ஒரு முஸ்லீம் அப்படின்றக்கான எல்லா அடையாளங்களும் அங்கே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை வந்து அவனுங்க திணிக்க நினைக்கிறானுங்களோ அந்த விஷயத்தை அப்படியே திணிச்சிருவானுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அதான் ஹீரோ சைடு ஒரு முஸ்லீம் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்துருவானுங்க. அது இன்னும் எவால்வ் ஆகி எந்த மாதிரி போய் நின்றுச்சுன்னா, எதிரிங்க சைடு ஃபுல்லாக முஸ்லீம்கள்ப்பா, ஒரு முஸ்லீம் கூட நல்லவன் இல்லை. ஆனால் இந்த பக்கம் பகவத்கீதை வசனங்கள் சொல்லக்கூடிய ஹீரோ, அடுத்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ, இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம பவன் கல்யாண் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லாதவங்கள துப்பாக்கி வச்சு மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி கூட சீன்ஸ் வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு படிநிலைகளா அது எவால்வ் ஆகி வரதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த இஸ்லாமிய விருப்ப படங்களை. புராணங்கள் அப்படின்ற விஷயங்கள்ல நம்மளுடைய கற்பனைகள் இருக்கலாம், நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம், என்ன வேணா மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மகாபாரதம் கதையை நம்ம எடுத்துக்கலாம். கர்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதை வந்து சிவாஜி பண்ணும்போது சிவாஜியோட கர்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பு விடுறாரு. அதே பிரபாஸோட கர்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லேசர் விடுறாரு. ஸோ இதுல என்ன வேணா மாற்றங்கள் செஞ்சுக்கலாம், அது அவங்க நம்பிக்கை, அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆக்சுவல் வரலாறு, நம்ம சமகாலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அதை கற்பனையாக வேற மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுலேயும் இவங்களுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க திணிக்கும் போது தான் ஒரு பிரச்சனைகள் வருது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாவா, அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட வாழ்க்கை எழுதப்பட்ட பதிவு பண்ணப்பட்ட வரலாறு. சரிங்களா? அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. ஆனால் அதையே மொத்தமாக மாற்றி சாவா அப்படின்ற ஒரு படம் முழுக்க கற்பனை கதையை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது வரலாற்றையே அந்த கேரக்டர்ஸை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் சாவா. துரந்தரும் அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த வெல் டாக்குமெண்ட் இன்சிடென்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கட்டும், இந்த சமகாலத்தில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றி திரிச்சு படம் எடுக்கிறனால இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ஏன்னா நம்பிக்கை அப்படின்றது அவங்களுடைய மதத்தில் இருக்கலாம், ஆனால் வரலாற்று நிகழ்வுகள்லேயே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு எதிராக நீ பேசக்கூடாது, ஆக்சுவல் வரலாறு வேற, நாங்கள் நம்புறது வேற அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்கும்போது அதுதான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ ஓப்பனாக இந்த படங்களை வந்து இந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்கிற மாதிரி சீனாக இருக்கட்டும், குரானை படித்து கழுத்து இருக்கிற சீனாக இருக்கட்டும், இந்த ஷஹாதா ஃப்ளாகாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓப்பனாக படங்களை காட்டுறானுங்க. இதெல்லாம் சென்சாரை தாண்டி வருது. அதாவது ஜிப்சி படத்தில் குஜராத் கலவரத்தை பேஸ் பண்ணி ஒரு சீன் வருது. சரிங்களா? அதில் வந்து அந்த சீனில் காவி குடிகள் வருது அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் போட்டு அந்த சீனெல்லாம் வந்து சென்சார் பண்ணாங்க. சரிங்களா? அந்த ஜிப்சி படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு மொட்டத்தலை கேரக்டர் காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மத கலவரம் பண்ணுற மாதிரி ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வருது. அதெல்லாம் அப்படி சென்சாரில் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தூக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி சீன்ஸ் அலோவ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு வருமா வராதா?